frequent elements. ஒரு given an array, ஒரு array கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு நம்பர் இன்டிஜர் k n k கொடுத்துருக்காங்க 2ன்னு. இப்போ 2 most frequent elements இருக்குல்ல, அதில் டாப் 2 frequent elements. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 frequent elementsனா 1 3 வாட்டி வந்திருக்குது, 2 வாட்டி வந்திருக்குது, 3 1 வாட்டி வந்திருக்குது. இதில் நம்ம எந்த 2 நம்பர் வந்து அதிக தடவை வந்திருக்குது அப்படின்னா 1 2 தான். அதை நம்ம ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ K2னா 2 most frequent elementsனா எந்த 2 எலமெண்ட் அதிக தடவை வந்திருக்குது, எந்த 2 எலமெண்ட் அதிக தடவை வந்திருக்குது, 1 2 தான். ஸோ அந்த 2 எலமெண்ட்டை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம, ரைட்டு. ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம், இதை ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது இன்புட்னா இதில் அரே போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம எந்த 2 நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, எந்த 2 நம்பர் இப்போ டாப் மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அப்போ 1 வந்து 2 வாட்டி வந்திருக்கு, 2 3 வாட்டி வந்திருக்கு, 3 2 வாட்டி வந்திருக்கு, அப்படி இதை முதல்ல கவுண்ட் பண்ணணும். ஸோ இதை கவுண்ட் பண்ணாதான் அப்புறம் எது வந்து அதிக நம்பர் வந்து அதிக தடவை வந்திருக்குதோ அதை தூக்கி நம்ம ஒரு லிஸ்ட்டில் போட்டுடலாம், ரைட். ஸோ இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்கிறோம், ரைட். அதை கவுண்ட் பண்ணுறது தான் இந்த கோட். ஹேஷ் மேப் முதல்ல டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஹேஷ் மேப்ன்றது டிக்ஷனரி, ரைட், பைத்தானில். ஸோ டிக்ளேர் பண்ணிக்கிட்டு அந்த நம்பர் நம்ம பார்க்குற நம்பர் வந்து எத்தனை வாட்டி வந்திருக்கு முதல்ல ஹேஷ் மேப் வந்து அது வேல்யூ எடுக்கிறோம். ஹேஷ் மேப் இல்லைன்னா 0 வந்துடும், அது கூட 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 1 வந்து ஒரு வாட்டி வந்திருக்குது, அப்புறம் திருப்பி அடுத்த வாட்டி 1 பார்க்கும்போது 1 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 ஆகிடும். ஸோ ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுறோம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா, நமக்கு என்ன தேவைன்னா எது அதிக வாட்டி வந்திருக்குன்னு தேவை. ஸோ ஒரு லிஸ்ட்டில் போயிட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட்டை போடுறோம். அதில் என்ன பண்ணுறோம்னா 3 வாட்டி வந்திருக்கிறது வந்து 2 வந்திருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் 2 வாட்டி வந்திருக்கிறது 1 வந்திருக்கு, அப்புறம் 2 வாட்டி வந்திருக்கிறது 3 வந்திருக்கு. இதை முதல்ல போட்டுடுறோம் ஒரு லிஸ்ட்டில். பேசிக்காக நமக்கு கவுண்ட் தான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த எது அதிக வாட்டி வந்திருக்குன்னு தெரியணும். ஸோ கவுண்ட்டை போடுறோம், என்ன நம்பரும் போடுறோம். ஸோ இந்த ஹேஷ் மேப்பில் லூப் அடிக்கிறோம். லூப் அடித்து ஒரு அரேக்குள்ளே என்னத்தை போடுறோம் அப்படின்னா கவுண்ட்டு, அப்புறம் அந்த நம்பர், அது எத்தனை வாட்டி வந்திருக்கு என்ன நம்பர் அப்படின்றது இதை போட்டுடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா அதை சார்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் பண்ண என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி சார்ட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், வந்து 2 1 2 3 அப்புறம் 3 2 இப்படி சார்ட் ஆகிடுது. இப்படி சார்ட் ஆன உடனே நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இதில் அதிக நம்பர் வந்திருக்கிறது வந்து இந்த 3 வாட்டி வந்திருக்குது இதுதான். ஸோ இங்கே இருந்து இந்த ஃபஸ்ட்டு இதை பாப் பண்ணுறோம். ஸோ அந்த அரேலேருந்து பாப் பண்ணுறோம். பாப் பண்ணால் இது வெளியே வந்துடும். வெளியே வந்த உடனே இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் நம்பர், அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ்னால் இந்த நம்பர் இது இருக்குல்ல 2, இதை தூக்கி ஒரு லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு லிஸ்ட்டில் 2 போட்டுக்கிறோம். அப்புறம் இதை பாப் பண்ணுறோம். பாப் பண்ணி இந்த நம்ம வேல்யூ 3 இதை லிஸ்ட்டை போட்டுடுறோம். இப்போ 2 3 இதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்பர் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், ரைட். ஸோ இதோட லாஜிக் ஒரு நம்பர் எத்தனை வாட்டின்னு கவுண்ட் பண்ணணும். அப்புறம் கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ட் பண்ணணும். அப்போ கவுண்ட்டு என்ன நம்பர் அது ஒரு லிஸ்ட்டில் போட்டுட்டு சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது தான் உனக்கு அதிக தடவை வந்திருக்குது. ஸோ அதை எடுத்து அது என்ன நம்பரோ அதை தூக்கி நம்ம ஃபைனல் ரிசல்ட் லிஸ்ட்டில் போட்டுருவோம். அப்போ இந்த சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிஸ்ட்டில் வந்து n நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது n டைம்ஸ் ஓடும், ஓகேவா. இதுவும் வந்து ஹேஷ் மேப்பு தனித்தனி இதுவாக இருந்தாலும் இதுவும் n டைம்ஸ் ஓடும். ஏன்னா அந்த லிஸ்ட் இருந்தால் ஹேஷ் மேப்பை நம்ம பண்ணுறோம், கரெக்டாக. கண்டிப்பாக என்னை விட கம்மியாக தான் இருக்கும் அந்த ஹேஷ் மேப்பில். ஸோ ஃபஸ்ட் கேஸ் n என்ட்ரிஸ் இருக்கலாம் ஹேஷ் மேப்பில். இப்போ அந்த இதை ஹேஷ் மேப்பை சார்ட் பண்ணுறோம், ஒரு புது லிஸ்ட்டை சார்ட் பண்ணுறோம். ஸோ சார்ட் பண்ணுறதுக்கு n log n டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து k டைம்ஸ் தான் ஓடும், ரைட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் இருந்து எத்தனை வேல்யூ எடுக்கணும், k வேல்யூஸ் தான் எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம ரிசல்டன்ட் லிஸ்ட்டில் k வேல்யூஸ் வர வரைக்கும் தான் நீங்கள் போய் அப்பன் பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா we have to return the top most 2 elements. ஸோ
ஸோ டாப் 2 எலமெண்ட்ஸ் எது அதிக தடவை வந்துருக்குதோ அந்த 2 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ உங்கள் ரிசல்ட்டில் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா n log n. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n. இங்கே நம்ம ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம என்ன எத்தனை நம்பர்ஸ் இருக்குதோ அத்தனை என்ட்ரிஸ் இருக்கலாம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஓகே, நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து நமக்கு தெரியணும், கரெக்டா? நமக்கு வந்து கவுண்ட் மட்டும் அதிக நம்பர் எது டாப் 2 எலமெண்ட்ஸ் தான் தேவை. அப்போ எந்த 2 எலமெண்ட்ஸ் கவுண்ட் ஜாஸ்தியாக வந்திருக்குது அது மட்டும் தான் தேவை. ஓகே, ஸோ ஹீப் அப்படி நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீப் யூஸ் பண்ணலாம், அதாவது மினி ஹீப் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ மினி ஹீப் யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஸ் வரை பார்த்தீங்கன்னா 1 2 2 3 3 3 வச்சுப்போம். இப்போ கே வேல்யூ 1, நமக்கு டாப் 1 எலமெண்ட் தான் வேணும். ஓகே, அப்போ இந்த மினி ஹீப்பில் நம்ம என்ன போடலாம்னா, ஒரு வாட்டி வந்திருக்குது 1 வந்திருக்கு, கரெக்டா? அடுத்த வாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேஷ் மேப்பில் 1 ஒரு வாட்டி வந்திருக்குது, 2 வாட்டி வந்திருக்குது, 3 வாட்டி வந்திருக்குது அப்படின்னு இருக்கும், கரெக்டா? இதுதான் நம்ம ஹேஷ் மேப் இருக்கும். இந்த ஹேஷ் மேப்பை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம், இங்கே ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து எனக்கு அதிக நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்குது, அதில் எத்தனை நம்பருக்கு தான் எனக்கு தேவை, ரைட்டா? ஸோ இப்போ மினி ஹீப்பில் வந்து ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரியை போய் போட போகிறேன். அப்போ 1 ஒரு வாட்டி வந்திருக்குது. அப்போ மினி ஹீப்பில் நான் போடுறது பார்த்தீங்கன்னா கவுண்ட்டை போடுறேன், அப்புறம் நம்பரை போடுறேன். ஓகே, லெட்ஸ் அஸ்யூம் இப்படி வச்சுப்போம், 3 2 2 1 1 1 இப்படி மாற்றி வச்சுப்போம், கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அப்போ 3 ஒரு வாட்டி வந்திருக்கு, 2 2 வாட்டி வந்திருக்கு, 1 வந்து 3 வாட்டி வந்திருக்கு. இல்லைன்னா இதுக்கு வந்து நம்ம 2க்கு பதிலாக 5 5ன்னு வச்சுப்போம். ஸோ 5 2 வாட்டி வந்திருக்கு, 3க்கு பதிலாக 4 வச்சுப்போம். ஸோ 4 ஒரு வாட்டி வந்திருக்கு. ஓகே, 5 2 வாட்டி வந்திருக்கு, 1 3 வாட்டி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மினி ஹீப்பில் போட போகிறேன். மினி ஹீப்பில் போடும்போது நான் என்னத்தை போடுறேன், ஃபஸ்ட்டு கவுண்ட்டை போடுறேன். ஓகே, இதோடைய கவுண்ட் என்ன 1. ஸோ 1 அப்புறம் நம்பரை போடுறேன். நம்பர் என்ன 4. அப்போ 4 ஒரு வாட்டி வந்திருக்கு, ரைட்? இப்போ நான் அடுத்தது இதை போட போகிறேன், கரெக்டா? இதை நான் போட போகும்போது என்ன பார்க்குறேன்னா, ஏற்கனவே இந்த வேல்யூ வந்து புஷ் பண்ணுறேன், கரெக்டா? என் மினி ஹீப்பில் புஷ் பண்ணுறேன். ஸோ அப்போ மினி ஹீப்பில் புஷ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான் எடுத்துக்கும், மேலே இருக்கிற எலமெண்ட் தானே கம்மியாக இருக்கணும். ஸோ அடுத்தது 5 2 வாட்டி வந்திருக்கு, கவுண்ட் என்ன 2 2 கவுண்ட் தான் மெயின், நமக்கு கவுண்ட் தான் ஃபஸ்ட்டு போடுறோம், கரெக்டா? இதை போட்டோம். ஆனால் நமக்கு கே வேல்யூ வந்து 1 தான், கரெக்டா? ரைட்டு, அது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக வேணும். ஓகே, அப்போ எனக்கு ஒரு வேல்யூ தான் வேணும். அப்போ 2 வேல்யூ எதுக்கு வச்சுக்கணும் மினி ஹீப்பில்? அப்போ எனக்கு லென்த் ஆஃப் மினி ஹீப் வந்து கே விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நான் அந்த கம்மி எலமெண்ட் கம்மி கவுண்ட் வந்துருக்குல்ல அதனால ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா கவனிங்க, இப்போ ஏற்கனவே 2 5 போட்டேன் ஹீப்பில், ஆனால் எனக்கு ஒரே ஒரு எலமெண்ட் தான் தேவை. அப்போ ஏற்கனவே இருக்கிற மினிமம் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். அதை தான் என்ன பண்ணுறேன், அதிகமாக இருந்தால் பாப் பண்ணிடுறேன் ஹீப்லேருந்து. பாப் பண்ண என்ன ஆகும், ஒரு வாட்டி 4 ஒரு வாட்டி வந்துருக்குல்ல, அது பாப் ஆகிடும். பாப் ஆகிட்டு 2 5 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்துடும். 2 வாட்டி வந்திருக்கிறது 5. அடுத்த வாட்டி என்ன வருது, 1 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ கவுண்ட் வந்து 3 1 டைம் வந்திருக்கு, ரைட்? இதை போட்டு இப்போ நமக்கு என்ன தேவை, கே வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் தேவை, லென்த் வந்து அதிகமாக இருக்கா. அப்போ என்ன பண்ணுறேன், இது தேவையில்லை, இதை பாப் பண்ணிடுறேன். பாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என் ஹீப்பில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், விச் இஸ் 3 வாட்டி வந்திருக்கிறது 1. ஓகே, அப்போ மேக்ஸிமம் என்ன இருக்குதோ அதுவாக இருக்குது, கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய எத்தனை எலமெண்ட் தேவை எனக்கு, ரேஞ்சு ஒரு எலமெண்ட் தான் தேவை. ஸோ ரேஞ்ச் வந்து 1 வரைக்கும் லூப் அடித்து என் ஹீப்லேருந்து பாப் பண்ணுறேன். என் ஹீப்லேருந்து பாப் பண்ண என்ன வரும், இந்த 2 எலமெண்ட் வந்துடுமா? இஸ் அ லிஸ்ட், ரைட்? இஸ் அ டப்புள், ரைட்? அதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல, இது 0 இது 1, அதுதான் ஆக்சுவல் வேல்யூ. அந்த ஆக்சுவல் வேல்யூ தூக்கிட்டு போய் என்னுடைய லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிடுறேன். அப்போ இந்த 1 போய் எனக்கு லிஸ்ட்டில் அப்பண்ட் ஆகிடும். அப்போ 1 தான் 3 வாட்டி வந்திருக்குது, கரெக்டாக? 1 தான் 3 வாட்டி வந்திருக்குது, அது எனக்கு லிஸ்ட்டில் போயிடும்.
இதுவே வந்து எனக்கு கே வேல்யூ 2ன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகும், அட் அ டைம் லிஸ்ட்டில் 2 வேல்யூ இருக்கும். ஃபஸ்ட்டு 1 4 வரும், அப்புறம் 2 5 வரும், அதுக்கப்புறம் 3 1 வருது பார்த்தியா. 3 1 வரும்போது 2 வேல்யூ தான் இருக்கணும். அப்போ இந்த 1 4 பாப் ஆகிடும். அப்போ 2 5 3 1 இருக்கும். இப்போ 2 வேல்யூ வேணுமா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், லிஸ்ட்டில் லூப் அடித்து பாப் பண்ணுறேன். இப்போ பாப் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு பாப் ஆகுமா, அப்போ இந்த 5 முதல்ல போயிடுமா, அடுத்த வாரம் இதை பாப் பண்ணுவோம்னா இந்த 1 போயிடுமா, அப்போ 5 1ன்றதை ரிட்டர்ன் பண்ணிட்டு வரும். சப்போஸ் இது ஷார்ட் ஆகி வேணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை ஃபைனலாக ஷார்ட் பண்ணிக்கலாம். ரைட். சரி, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, இது ஆர்டர் ஆஃப் n கரெக்டா. இந்த இது அந்த ஹேஷ் டேபிள் பண்ணுறது இது n டைம்ஸ் ஓடும். ஓகே. இப்போ ஹீப்பில் போய் புஷ் பண்ணுற, ஹீப்பில் போய் புஷ் பண்ணுறது என்னன்னா, ஒரு ட்ரீயில் போய் நீ புஷ் பண்ணுற மாதிரி, ட்ரீயில் போய் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணுறது ஆர்டர் ஆஃப் log n. ஆனால் அந்த ஹீப்பில் எவ்வளோ சைஸ் இருக்கும், மேக்ஸிமம் கே தான், கே எலமெண்ட்ஸ் தான் இருக்கலாம். கே எலமெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுறோம் கரெக்டா. அப்போ இது ஆர்டர் ஆஃப் log k, மேலே ஒரு n. ஸோ இப்போ டோட்டல் இது வந்து n log k. ஸோ இது வந்து அதோட கம்மியாக தான் இருக்கும் கரெக்டாக, இது k டைம்ஸ் தான் ஓடும். ஸோ டோட்டல் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் n log k. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு n, இங்கே வந்து ஹீப்புக்கு ஒரு k இருக்கும், என்ட்ரிஸ் இருக்கும்ல, அப்போ n + k ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இன்னும் பெட்டர் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நம்ம கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, 4 5 5 1 1 1, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டேக் ஹேவ் 7 7. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய லிஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே. ஒரு வாட்டி மட்டும் வந்திருக்க நம்பர் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு, ஒரு வாட்டி எத்தனை நம்பர் வந்து எத்தனை நம்பர் வந்திருக்கு, ஒரு வாட்டி வந்திருக்கு. அப்புறம் 2 வாட்டி என்னென்ன நம்பர்லாம் வந்திருக்குது, 2 வாட்டி வந்திருக்க நம்பர் வந்து 5 and 7 கரெக்டா. அப்புறம் 3 வாட்டி என்னென்ன நம்பர் வந்திருக்குது, 1 மட்டும்தான். அப்போ இந்த இது இந்த இது இதை வந்து ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்லேருந்து போகிறேன். ரைட். அதிக வாட்டி வந்து இதுதான் இங்கே தான் இருக்கும் கரெக்டா. எனக்கு எத்தனை நம்பர் வேணும், k நம்பர்ஸ் வேணும். லெட்ஸ் சே அஸ்யூம் தட் k is 3. அப்போ இதில் போயிட்டு இதில் லூப் அடித்து இது எல்லாத்தையும் ஒரு இந்த ஒரு புது லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன். அப்புறம் அடுத்தது இங்கே போகிறேன், இங்கே லூப் அடித்து இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். எனக்கு 3 நம்பர் வந்துருச்சா, இதை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன், முடிஞ்சு. இதுதான் பக்கெட் சார்ட். ஸோ நான் ஒரு பக்கெட் வச்சுக்கிறேன், ஒரு வாட்டி எத்தனை நம்பர் வந்துருக்குது, 2 வாட்டி எத்தனை நம்பர் வந்துருக்கு, 3 வாட்டி எத்தனை நம்பர்லாம் வந்துருக்குது. ரைட். அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஐ ஹவ் டு டிக்ளேர் திஸ் லிஸ்ட், ரைட், லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். அதுக்கு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ நீட் அ லிஸ்ட். எத்தனை லிஸ்ட் வேணும், அது மாதிரி எனக்கு எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை லிஸ்ட் தேவை. ஓகே. ஏன்னா எல்லா நம்பரும் ஒரு வாட்டி வந்திருக்கலாம் கரெக்டா. ஓகே. ஸோ அத்தனை லிஸ்ட் வச்சுக்கிறேன். அத்தனை டிக்ளேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹேஷ் மேப்பு 4 ஒரு வாட்டி வந்திருக்குது, 5 2 வாட்டி வந்திருக்குது, 1 3 வாட்டி வந்திருக்குது, 7 2 வாட்டி வந்திருக்கு, இதை பண்ணிக்கிறேன். ரைட். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதில் லூப் அடிக்கிறேன். இதில் லூப் அடித்து இந்த கவுண்ட் இருக்குல்ல 1, அதுக்கு கவுண்டோடைய அப்ராப்ரேட் லிஸ்ட்டு 1னா அந்த அப்ராப்ரேட் லிஸ்ட்டுக்கு போய் இந்த நம்பரை போய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 5 ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா இது கவுண்ட் பண்ணேன்னா இட் வில் கோ டு த அப்ராப்ரேட் லிஸ்ட் இல்லை, அரேஞ்ச் பண்ணா இதில் ஒரு எலமெண்ட்டும் ஒரு லிஸ்ட்டு கரெக்டா. ஸோ போயிட்டு அந்த நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கவுண்ட்டு பண்ணுறேன் கரெக்டா. கவுண்ட் என்ன 1. இப்போ ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு இந்த என்ன நம்பரு 4 ஆட் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி செகண்ட் லிஸ்ட்டுக்கு போகிறேன். செகண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு 5 ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் 4 இருக்கும், செகண்ட் இதில் போய் 5 ஆட் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து இதுக்கு போகிறேன், தேர்ட் லிஸ்ட்டுக்கு போகிறேன். தேர்ட் லிஸ்ட்டில் போயிட்டு அங்கே என்ன ஆட் பண்ணுறேன், 1 ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் 7க்கு நான் செகண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு 7 ஆட் பண்ணிட்டேன். அந்த லிஸ்ட்டில் போயிட்டு இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், கடைசிலேருந்து வரணும். அப்போ லென் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இதோட லென்த் இருக்குல்ல, 3 எலமெண்ட் இருக்குல்ல, அந்த ஃப்ரீக்வன்சி -1. எது வரைக்கும் போகணும், 0 வரைக்கும். அதாவது நம்ம 1 வரைக்கும் போனால் போதும், அதாவது 0 போட்டிருக்காங்க. இப்போ ஒன்று மைனஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ ஸ்டெப் வந்து -1. இதுக்குள்ளே இங்கேருந்து ஆரம்பிக்கிறியா, அப்புறம் இந்த லிஸ்ட்டில் லூப் அடிக்கணும் கரெக்டா. இந்த இருக்கிற எல்லாத்தையும் ரிசல்ட்டில் போடணும். அப்போ இந்த லிஸ்ட்டில் லூப் அடி, ஃப்ரீக்வன்சி ஆஃப் i, இது ஒரு லிஸ்ட்டு தானே, அதில் லூப் அடி.
லூப் அடித்து அதில் என்ன நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் உன் ரிசல்ட்டில் புஷ் பண்ணிட்டே வா. எப்போ ரிசல்ட்டில் கே எலமெண்ட்ஸ் வந்துச்சோ உன் ரிசல்ட் நிறையவே ரிட்டர்ன் பண்ணிட்டு போ. ரைட். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் n டைம்ஸ் ஓடும், இதுவும் n டைம்ஸ் ஓடும். இது ஃப்ரீக்வன்சி ஆஃப் திஸ் லிஸ்ட், ரைட். இதுவும் n டைம்ஸ் தான் ஓடும். ஸோ ஒரு எலமெண்ட்டையும் ஃப்ரீக்வன்சி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம், நாட் மச். ஸோ இட் வில் பி ஆல்மோஸ்ட் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஸோ இட் இஸ் த பெஸ்ட் வே டு சால்வ். ஓகே.